ஐஸ் வியாபாரியின் மண்டையை வெட்டி சரித்த எதிர்வீட்டு இளைஞர், கூடவே மனைவிக்கும் அரிவாள் வெட்டு. கொலைக்கான காரணம் என்ன? சாயந்தரம் 5 மணி இருக்கும். குடியாத்தம் வி மோட்டூர்ல உள்ள வீட்டு வாசல்ல நின்று ஐஸ் வியாபாரி குணசேகரனும் அவரோட மனைவி மகேஸ்வரியும் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு அருவாளை எடுத்துக்கிட்டு ஆக்ரோஷமா வந்த எதிர்வீட்டு இளைஞர் மகேந்திரன் குணசேகரன் தலையில ஒரே வெட்டா வெட்டி இருக்காரு. அதுல சுருண்டு விழுந்து உயிரிழந்திருக்காரு குணசேகரன். அதை பார்த்து ஒரு பக்கம் அலறின குணசேகரனோட மனைவி மகேஸ்வரி தலையிலையும் அரிவாளால வெட்டி இருக்காரு மகேந்திரன். தகவல் தெரிஞ்சு அங்க வந்த போலீசார் ரத்தம் நிறைய வெளியேறி துடிச்சிட்டு இருந்த மகேஸ்வரிய மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுட்டு உயிரிழந்து கிடந்த குணசேகரனோட சடலத்தை பிரேத பரிசோதனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. கொலையை செஞ்சுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆன மகேந்திரன் மறுநாள் காலையில வீட்டுக்கு வந்திருக்கான். அப்போ அவனை சுத்தி வளைச்சு பிடிச்சு விசாரிக்கிறாங்க போலீஸ். ஐஸ் வியாபாரி கதையை எப்பயோ முடிச்சிருக்கணும், இது லேட் அப்படின்னு பதற வைக்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்கான் அந்த இளைஞன். மகேந்திரன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணாலே மெதுவா போங்க தம்பி, ரோட்ல யாரும் போக வேண்டாமா, ஏன் இந்த வேகத்துல பறக்குறீங்கன்னு சொல்லியிருக்காரு ஐஸ் வியாபாரி. அப்போ உங்க வேலையை பாருங்க, என்ன வேகத்துல பைக் ஓட்டணும்னு நீங்க எனக்கு சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்கான் மகேந்திரன். அதுல தான் ஆரம்பிச்சிருக்கு முதல் மோதல். அந்த மோதல் தான் கடைசியில குணசேகரனோட உயிரையே காவு வாங்க போகுதுன்னு அவருக்கே தெரிஞ்சிருக்காது. ஒரு நாள் மகேஸ்வரி மேல மோதுற மாதிரி ரொம்ப பக்கமா பைக்கில் வந்திருக்காரு மகேந்திரன். அதை பார்த்து டென்ஷனான குணசேகரன், இதெல்லாம் நல்லா இல்ல தம்பி, நானும் எத்தனையோ முறை சொல்லிட்டேன், நீங்களும் கேட்குற மாதிரியே தெரியல, இப்படியே பண்ணிட்டு இருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் புகார் கொடுக்கற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காரு குணசேகரன். போலீஸ்ல போய் புகார் கொடுத்தா பயந்துருவோமா, உங்க பூச்சாண்டிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்னு சொன்ன மகேந்திரன் இந்த சண்டைக்கு அப்புறம் வேணும்னே மகேஸ்வரி மேல மோதுற மாதிரி பைக்ல போயிருக்கான். கஞ்சா போதையோடையும் மது போதையோடையும் எந்த நேரமும் போதையிலேயே சுத்திட்டு இருந்த மகேந்திரன் ஐஸ் வியாபாரி கிட்ட தினம் வம்பிழுத்துட்டே இருந்திருக்கிறான். அடுத்து மகேந்திரனை பார்த்தாலே எதுக்கு வம்பு, பேசாம போவோம்னு ஐஸ் வியாபாரியும் அமைதியாகிட்டாரு. ஆனா மகேந்திரன் விடுற மாதிரியே இல்லை. அரிவாளால ஐஸ் வியாபாரிய வெட்டி கொன்னதோட அவங்க மனைவியையும் வெட்டி வெறிய தீர்த்திருக்காரு. மகேந்திரன் மேல ஏற்கனவே கஞ்சா விற்பனை, வழிப்பறி, பாலியல் சீண்டல் வழக்கு இருக்குது. பலமுறை ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்கான். இப்போ மீண்டும் கம்பி என்ன போயிட்டான் மகேந்திரன்.